தங்களுடைய கூடாரங்களில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். तुम सभी अभी अपने अपने तंबुओं से आराधना करते हो. प्रभु तुम सभी को अभी उत्साहित किया है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की महिमा. உங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேண்டுதல், மன்றாட்டுகள் இருந்தால் என் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். अगर तुम्हारा हर एक विनती निवेदन प्रार्थना के लिए फोन के द्वारा मुझसे आप बात कर सकता है. நீங்கள் வந்து ஜெபிக்க முடியாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்றதற்கு தடைகள் இருந்தாலும் தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எனக்கு விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். अगर यदि तुम सभी यहाँ आकर मुझसे मुलाकात होकर प्रार्थना करने के लिए अभी रुकावट है, इसलिए तुम्हारा सारा निवेदन विनती वो फोन के द्वारा मुझसे आप लोग प्रार्थना पा सकता. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा. தேவனுடைய வார்த்தை நேர இன்னும் கூட நாம் உற்சாகமாக வேதத்தை எடுத்துக்கொள்வோம். आइए हम अभी उत्साह के साथ परमेश्वर के वचन को अध्ययन करेंगे. தங்களுடைய வேத புத்தகத்தை உங்களுடைய கூடாரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். तुम सभी अभी इसी समय अपने अपने तंबुओं में अपने अपने शास्त्र को हाथ में लीजिए. வேத செய்தின் போது வேதத்தை கையிலேந்தி நாம் வேத வசனங்களை சேர்ந்து நாம் புரட்டி கொண்டு போவோம். क्योंकि ये संदेश सुनाते समय हम सभी साथ में होकर अपने ये शास्त्र को हाथ में उठाकर ये परमेश्वर के पवित्र वचन को मनन करेंगे. தேவ வார்த்தையோடு கூட நாம் சேர்ந்து போவோம். परमेश्वर के वचन के साथ हम भी जोड़ा होंगे. தேவ வார்த்தை எப்போதான் அனுபவிக்க முடியும். तभी हम इस वचन के साथ अनुभव पा सकता है. எபிரேயர்கள் நிருபம் इब्रानी की पत्री 11 அதிகாரம் 11 अध्याय 1வது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. अब विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी हुई वस्तुओं का प्रमाण है. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். क्योंकि इसी के विषय में प्राचीनों की अच्छी गवाही दी गई. நற்சாட்சி விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ये अध्याय में जो विश्वास पर एक अच्छी गवाही दी गई पट्टिया को हम देख सकता है. 21 விதமான விசுவாச பட்டியலிலே 21 விதமான விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इस विश्वास की पट्टिया में 21 प्रकार के विश्वास के बारे में दिया गया. 21 விதமான தேவனுடைய தாசர்கள் ஜீவித்த அந்த விசுவாசத்தை குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது. अगर 21 प्रकार के परमेश्वर के दासों के वो जिस प्रकार विश्वास से जीवित बताया था वो पट्टिया दिया गया. அப்படி இந்த அதிகாரத்தை முடித்து अगर ये अध्याय को खत्म करते हुए 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார், 12वां अध्याय पहला वचन में कह रहा है, ஆகையால் மேகங்களை போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க इस कारण जबकि गवाह को ऐसे बड़ा बादल हमको घेरे हुए है, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். तो आओ हर एक रोकने वाले वस्तु और जाने वाले पाप को दूर करके वो दौड़ जिसमें हमें दौड़ना है धीरे से दौड़े और विश्वास की कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे था. நமக்கு இன்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए एक दौड़ को नियुक्त किया गया. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டமாக இருக்கிறது. हमारी जिंदगी एक दौड़ का वर्णन है. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற போது அவர் ஓட்டத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், इसलिए प्रेरित पौलुस ये दौड़ के बारे में लिखते समय 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். वो दूसरा तीमुथियुस 4:7 में ऐसे कहता है, मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरा कर ली है, मैंने विश्वास की रखवाली की है. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்டமாக தொடர் ஓட்டமாக நிறுத்தப்படக்கூடாது. अगर आत्मिक जिंदगी एक लगातार दौड़ है, वो कभी आधा में अंत रोकना नहीं. நானும் நேரமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. अगर दिन और समय वो दौड़ते रहता है. ஒவ்வொரு செகண்ட், हर क्षण, ஒவ்வொரு நிமிஷம், हर पल, ஒவ்வொரு மணி நேரம், हर घंटे, ஒவ்வொரு நாள், हर दिन, ஒவ்வொரு மாதமும், हर महीने, ஒவ்வொரு வருஷமும் हर साल ஓடிக்கொண்டே இருக்கிறது. वैसे दौड़ते रहता है. ஆகவே நம்முடைய விசுவாச ஜீவியமும்
ஒரு நிறுத்தப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல. वैसे तेरा ये आत्मिक जीवन भी कभी रोकना नहीं. உன்னுடைய சுவாசம் நிறுத்தி போய் மரணம் வரைக்கும் நீங்க விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். जब ये तेरा श्वास बंद होता है तब तक तेरा ये आत्मिक जीवन की दौड़ भी दौड़ते रहना है. ரிட்டையர்மெண்ட் இல்ல. हमें कुछ रिटायरमेंट नहीं. ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம். क्योंकि हमारा एक आशा विश्वास. நமக்கு ஒரு நம்பிக்கை. हमारा एक आशा. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. हमें क्योंकि विश्वास अनदेखी हुई वस्तुओं के प्रमाण है. அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. विश्वास आशा की हुई वस्तुओं के निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण. ஆங்கிலத்தில் அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்புவவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசமாகும். अगर अंग्रेजी में अच्छी रीति से लिखा है जो हम आशा करता है उस पर हम कितना लिप्त करता है वो ही विश्वास है. ஒரு வெர்ஷன் பைபிள்ல எடுத்து பார்த்தேன். அதுல எப்படி சொல்லப்பட்டு நாம் நம்புறவர்களின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசமா. अगर एक दूसरे बाइबल में वेस्टर्न बाइबल में लिखा के देखा कि जिस पर हम आशा करता है उस आशा पर हम क्या करना है लिपट रहना है. ஸ்திர் உறுதி வேண்டும். उस पर लिपट करना है. நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவது தான் விசுவாசம். यदि हम अपने आंखों से देखने नहीं पाता है फिर भी एक सच्ची बातों पर हम आशा रखता है वो ही विश्वास. மரித்தடக்கத்தில் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த ஒரு சத்தியத்தை நாம் நம்பி உறுதியாக விசுவாசிக்கிறோம். अगर जो मारा गया गाड़ा गया तीसरे दिन पुनरुत्थान हुआ उसी यीशु मसीह को हम लिप्त से विश्वास करते हैं. அதுவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதாக இருக்கிறது. हमारे विश्वास की इसी संसार को हमको जय को प्राप्त देता है. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். पहला यूहन्ना 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். क्योंकि जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ वह संसार पर जय प्राप्त करता है और वह विजय जिससे संसार पर जय प्राप्त होती है हमारा विश्वास. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். जो कुछ परमेश्वर से उत्पन्न होता है वो संसार को प्राप्त करता है. தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் ஒரு விஷயம் இந்த பூமியிலே பிறந்தோம். हम इस धरती में एक बार अपने मां के कोख से जन्म हुआ. ஆனால் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபிறப்பு. फिर भी हमारा नए जन्म होना है. மறுபடி பிறப்பது என்றால் என்ன? फिर से एक जन्म की मतलब क्या? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह को हमको खुदा का स्वीकार करना है. வசனங்களுடைய வித்தில் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். क्योंकि ये वचन के बीज के द्वारा हम फिर से नए जन्म होना है. வார்த்தையினாலும் ஆவியினாலும் புதிதாக பிறக்க வேண்டும். वचन और आत्मा के द्वारा हमारा नए सिरे से जन्म होना है. மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் फिर से இருக்கிறதா? जन्म होने वाला अनुभव तुझ पर है. அந்த மறுபடி பிறப்பதெல்லாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். वैसे जो कुछ परमेश्वर से उत्पन्न होता है वो ये संसार को जय प्राप्त करता है. அங்கே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 5वां संसार को जय पाने वाला कौन है? केवल वह जिसका यह विश्वास है कि यीशु परमेश्वर का पुत्र है. இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ये बात तो हम सभी को मालूम है. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? संसार को जय पाने वाला कौन है? केवल वह जिसका यह विश्वास है कि यीशु परमेश्वर का நம்ம पुत्र है. ஆண்டவர் இயேசு ஜெயித்தார். हमारा प्रभु यीशु मसीह विजय पाया. அதுதான் நமக்கு இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய போல அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள்ள முடிவிலே நாம் பெரிய ஒரு ஜெய ஜீவியத்திலே நித்திரை கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए जो अंत में मेरा प्रभु यीशु मसीह पर विजय के जीवन के अनुसार हम सो रहा है. हालेलुया. हालेलुया. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். पहला कुरिन्थियों 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை 19वां वचन से लेकर 5वां वचन. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். यदि हम केवल इस जीवन में वैसी में आशा रखते हैं तो हम सब मनुष्य से अधिक अभागे हैं. நம்முடைய நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரம் அல்ல.
हमारा इस आशा केवल इस संसार के लिए இந்த नहीं, உலகம் பரிதபிக்கப்படத்தக்கதாக இருக்கக்கூடிய உலகம். क्योंकि इसी संसार वैसे तड़तड़ाने वाले अनुभव में है. இந்த எல்லா மனுஷரை பார்க்கலும் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. अगर सारे मानव से बढ़कर तुम वैसे लोग नहीं. இப்படிப்பட்ட லாக்டவுனான காலங்கள்ல பரிதபிப்பை பார்க்க முடிகிறது. इसी प्रकार के लॉकडाउन के समय में ये तड़तड़ाए के ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பரிதபிக்க தேவையில்லை. हमें जो प्रभु यीशु मसीह में विश्वास रखता है वो तड़पना. ஏற்கனவே உனக்காக எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், உனக்காக பரிதபிக்கிறவராக அவர் இருக்கிறார். क्योंकि वो पहले तेरे लिए सारी बातों में दुख उठा लिया, सह लिया, तेरे लिए वो तड़पने वाला भी है. அது இன்னைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். इसलिए यदि हम केवल इसी जीवन में मसीह में आशा रखते हो तो हम सब मनुष्य में से अधिक अभागे हैं. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். परंतु सचमुच मसीह मुर्दों में से जी उठा है. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. क्योंकि जब मनुष्य के द्वारा मृत्यु आई तो मनुष्य के द्वारा मरे हुए का single seed many seeds. ஒரு மனிதனால் இந்த பூமியிலே மரணம் உண்டானது போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனாலே மரித்தோர்ந்து உயிரோடு உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. और जैसे आदम में सब मरते हैं वैसे ही मसीह में सब जिलाए जाएंगे. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் एक मनुष्य के आज्ञा न मानने ஒரு மனுஷனால தான் இந்த பூமியிலே மரணம் வந்தது. एक मनुष्य के द्वारा इस धरती में मरण आया. அந்த மரணத்தை ஜெயிக்கிறதற்காக अगर उस मरण को विजय पाने के இயேசு கீழ்ப்படிந்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். यीशु आज्ञा मानकर वो मृत्यु से நம்முடைய விசுவாசம் इसलिए हमारा विश्वास உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கிறது. ये संसार को विजय प्राप्त करता ஆகவே है. நாம் கிறிஸ்துவுக்குள் நித்திரை பண்ணுகிறார்கள். इसलिए यीशु मसीह पर वो இயேசு सो रहा है. 20 வருஷம் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவரில் முதற் பலனானார். परंतु सचमुच मसीह मुर्दों में से जी उठा है और जो मरे सो गए हैं उनमें से वे पहला बन. நம்முடைய நம்பிக்கை இங்கே கவனிக்க வேண்டும், ஆழமான நம்பிக்கை. நாம் மரித்தோர் இந்த உலகத்திலே நாம் நித்திரை அடைந்து இருக்கிறோம். हमारा जो आशा है वो गहरा आशा है, क्योंकि हम जो मरने के बाद भी इसी संसार में हमारा मरण नहीं है, हम सो रहा है. இதுதான் நம்ம இன்மைக்காக மாத்திரம் பரிதபிக்காதவர்களுடைய விசுவாசம். ये जो केवल इसी जीवन के लिए जीवन बिताता वो अभागे मनुष्य का विश्वास है. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இன்மைக்கு பரிதபிக்கிறார்கள். अब जो इस संसार के लोग इसी जीवन के लिए இன்மைக்காக மட்டும் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறார்கள். केवल इसी धरती के जीवन के लिए मसीह पर आशा. ஆனால் கிறிஸ்துவே உண்மையான விசுவாசிகள், परंतु सच्चे विश्वासी लोग இன்னொரு நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு. और एक आशा है वो लोग को, நான் மரிப்பேன், मैं मरूंगा, எனக்கு மரணம் கிடையாது, मुझे मरण नहीं, கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரை அடைவேன். मसीह पर मैं सोऊंगा. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. वो ही हमारा आशा. அவைதான் இந்த உலகத்துல इसलिए संसार में பல வார்த்தைகள் மரணம் அடைந்தவர்களை சொல்லுவார்கள். अगर जो मरण होता है वो लोग के बारे में कई शब्द कहता है. நான் சொல்றேன், மரணம் அடைந்தான், वो मरण हुआ, உயிர் நீத்தார், वो अपने प्राण निकल दिया, அகால மரணம் அடைந்தார், भयानक मरण हुआ, இயற்கை எதினார், वैसे वो ऊपर चला गया, உயிர் துறந்தார், वो अपने जीवन को छोड़ दिया, காலம் சென்றார், वो उसका समय हो चुका. சிந்திக்கிறதை நிறுத்தி கொண்டார். अगर जो उनके विचार को बंद हो गया, இறந்தவங்களுக்கு இப்படி போட போடுவாங்க, वैसे जो कोई मरता है उनके लिए वैसे बोर्ड लगाता है. मौत हो गया, हमें बोलता है, कहीं हिंदी में भी बोलता है मौत हो गया, मिट्टी दी, साव हो गया, मिट्टी हो गया, कई बात बोलता है. हालेलुया. இங்கே கவனிக்க வேண்டும், இந்த உலகத்துல எப்படி போடுவார்கள், என்ன மரித்தானா இப்படித்தான் சொல்லுவார்கள். यदि मरण होगा तो वैसे कई शब्द कहेंगे, இப்படி பல வார்த்தைகள் சொல்லுவார்கள். वैसे संसार में कई शब्द. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் நித்திரை அடைந்து இருக்கிறார்கள். परंतु केवल मसीहा लोग वैसे शब्द कहेंगे, वो सो रहा है. இதுதான் நம்முடைய ஆழமான यही நம்பிக்கை. हमारा गहरा आशा. ஆக விசுவாசமான நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. इसलिए हमारा विश्वास अनदेखी हुई वस्तुओं के प्रमाण है और देखने वाले वस्तु की விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास है संसार को विजय प्राप्त करता ஆக है. நமக்கு அந்த 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல 21 விதமான விசுவாசத்தை சொல்லி தந்து, इसलिए इन्होंने 11 अध्याय में विश्वास की पट्टिया में 21 प्रकार के विश्वास को सिखाते हैं. அந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார், और 12 अध्याय पहले वचन में कहता है எல்லா விதமான பாரம் உண்டு, हर प्रकार
के நெருங்கி நிற்கிற பாவம் உண்டு. उलझाने वाले पाप आता है, பாரம் நிறைய பாரம் உண்டு. रोकने वाला वस्तु है। ஆனா விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறமாக இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீ பொறுமையோட ஓடுவாயா? परंतु वो दौड़ जिससे हमें दौड़ना है, धीरे से दौड़ना, क्योंकि हमारे विश्वास की कर्ता और सिद्ध करने वाले यीशु के எனக்கு வேண்டு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். मेरे लिए एक दौड़ को प्रभु नियुक्त किया। அந்த ஓட்டத்தை முடித்தார் அப்போஸ்தலன் பவுல் முடித்தார். उस दौड़ को प्रेरित पौलुस पूरा किया। அதுதான் விசுவாசத்தோட சொல்றான். इसलिए विश्वास के साथ कहता है, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा। ஆமே, நீங்கள் இந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது விசுவாச ஜீவியத்திலே தளர்ந்து போக வேண்டாம். इसलिए तुम इस प्रकार के संभव को देखकर सुनकर अपने विश्वास के जीवन में कभी निराश मत हो। ஆமே, இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. पहला कुरिन्थियों 9:10 में நமக்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போராடுகிறவன் தாம் நம்பிக்கையில் பங்கெடுவேன் என்கிற நம்பிக்கையோட போராடிக்கும் வேண்டியதே ஆகியால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. यह विशेष करके हमारे लिए कहता है, हाँ हमारे लिए ही लिखा गया, क्योंकि उचित है कि जोतने वाला आशा से जोते और दावने वाला बाकी होने की आशा से दावनी करे। நீ நம்பிக்கையோட உழு, तू आशा से जोतो, நீ நம்பிக்கையோட போராடு, और तू आशा से दाओ, நீ பலனிலே பங்கடைய போகிறாய். तू उसी प्रतिफल पाएगा। இயேசு முதல் பலனை பங்கடைந்தார். इस पहले फल पाया, நீ பங்கடைவாய். तू भी फल पाएगा। ஆகவே इसलिए நீ உன்னுடைய ஓட்டத்தை விட்டு விடாதே. तेरे दौड़ को कभी नहीं रोको। அல்லேலூயா. हालेलुया। நேரங்கள் 24 மணி நேரம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. ऐसे दिन में 24 घंटे बीते रहता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் எப்படி அந்த ஜீவியத்துல நாம் எப்படி ஓடி இருக்கிறோம்? हम अपने जीवन में किस प्रकार दौड़ता है? விசுவாச ஜீவியத்துல विश्वास के जीवन में வழி விலகாதபடி ஓட வேண்டும். हम ये मार्ग से पीछे न हटना है। அவை நமக்கு दौड़ना है। கொடுத்திருக்கிறது ஒரு ஜீவ நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். इसलिए हमें प्रभु यीशु मसीह एक जीवन की आशा को दिया है। அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். पहला पत्रस पहला अध्याय 4वां वचन। இந்தியில 3ஆம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो, जिसने यीशु मसीह के मरे हुए में से जी उठने के द्वारा अपनी बड़ी दया से हमें जीवित आशा के लिए नया जन्म दिया, आत्मा के एक अविनाशी और निर्मल और अजर विरासत के लिए जो तुम्हारे लिए सोच में रखी है। மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறோம். हम फिर से नए जन्म हुआ, மறுபடியும் ஜெனிப்பித்தார். हमें फिर से नए जन्म दिया। இயேசு மரித்தோர்ந்து எழுந்ததினாலே यीशु मसीह मरे हुए में से जी उठने के द्वारा அழியாததும் மாசற்ற வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி उस अविनाशी और निर्मल और अजर विरासत के स्वतंत्र जीवन की आशा। மறுபடி பிறந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை जीव नம்பிக்கை. अगर जो कोई दोबारा जन्म पाया है उनका क्या आशा है? जीवन की आशा। அந்த ஜீவ நம்பிக்கை உடையவர்கள் अगर वो जीवन की आशा पाए हुए लोग இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்தின் காரியங்கள்ல எப்படி இந்த உலகத்துல பரிதவிக்க அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். जैसे संसार के मानव अबाहे है, वैसे इसी जीवन की आशा पाए हुए लोग नहीं है। जीव नம்பிக்கை பெற்றவர்கள் और जो कोई जीवित आशा पाए वो लोग இன்றைக்காக மாத்திரம் அவர்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ना केवल इस धरती के जीवन के लिए मसीह पर विश्वास रखता है। जीव नம்பிக்கை பெற்றவர்கள் वो जो जीवन की आशा அவர்கள் தான் மறுபடி பிறந்தவர்கள். वो ही फिर से जन्म। अनेक மறுபடி பிறக்கவில்லை. अब कई लोग नए जन्म नहीं हुए, மறு ஜென்ம திருமுழுக்கை எடுக்கவில்லை. नए जन्म की बपतिस्मा भी नहीं लिया है। இயேசு சொன்னார் யோவான் 3:3ல மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். यीशु ने कहा यूहन्ना 3:3 में यदि तू नए जन्म न होगा तो तू प्रभु के राज्य में प्रवेश नहीं होगा। மறுபடி பிறந்தவனுக்கு தான் மறு ஜென்ம திருமுழுக்கு தீத்து 3:5 வாசிக்கிறோம். अगर जो कोई नए जन्म हुआ है उनके लिए नए जन्म के बपतिस्मा भी मिलता है। மறு ஜென்ம திருமுழுக்கு என்று சொல்லப்பட்டது. तो नए जन्म की बपतिस्मा மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. हर एक मानव को नए जन्म होने अनुभव है। தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். परमेश्वर के वचन और आत्मा के द्वारा அப்படி ஒரு ஜீவன் நம்பிக்கை மறுபிறப்பு உள்ளவனுக்கு உண்டு
உண்டு நிச்சயமாக. सचमुच उस जीवित की आशा जो कोई नए जन्म पाता उनको मिलती है। அவன் எந்த காலத்திலும் இம்மைக்காக மாத்திரம் அவன் கிறிஸ்துவின் நம்பிக்கையாக இருக்க மாட்டான். अगर वो किसी समय में भी इसी धरती का जीवन के लिए वो मसीह पर आशा नहीं அவரை தான் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். यदि हम केवल इसी जीवन में मसीह से आशा रखते हैं तो सब मनुष्य से अधिक अबड़े हैं। இம்மைக்காக மாத்திரம் நீ அவர் மேல கிறிஸ்து மேல நம்பிக்கையுள்ளவராக இராத, அது மேல விசுவாசம் இல்லை. इसलिए तू केवल इसी जीवन के लिए मसीह पर आशा मत रखो। அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீர்கள். नाशवान भोजन के लिए तुम परिश्रम मत करो। இயேசு சொன்னார், யோவான் 6:27 வாசிக்கிறோம். யுகன்னா 6:27 யோவானுக்கு சுவிசேஷம் யுகன்னா சுசமாச்சார் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். नाशवान भोजन के लिए परिश्रम न करो, परंतु उस भोजन के लिए जो अनंत जीवन तक टकता है। அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அதை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். जिसे मनुष्य का पुत्र तुम्हें देगा, क्योंकि पिता आत्मा परमेश्वर ने उसी पर छाप लगाई है। அவ இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் நம்பிக்கை இருக்குது, அது ஜீவ நம்பிக்கை அல்ல. अगर केवल इस धरती के लिए तुम मसीह पर जो आशा रखता है वो जीवन की आशा नहीं। நீங்கள் பின்மாற்றமான ஒரு அனுபவத்துக்கு போய்விடுவீர்கள். अगर ऐसे होगा तो तू एक पीछे हटने वाला अनुभव में चले जाएगा। அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், और इब्रानी 10वां अध्याय में प्रेरित पौलुस कहता है, எபிரேயர் 10:38-39 வாசிக்கலாம். इब्रानी 10:38-39 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், धर्मी जन विश्वास से जीवित रहेगा। பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. और यदि वो पीछे हट जाए तो उस पर मेरे मन प्रसन्न न होगा। பின்வாங்கி போவானானால் यदि पीछे हटेगा तो இன்மைக்காக மாத்திரம் ஒரு நம்பிக்கை வைத்து பின்வாங்கி போறவர்கள், क्या है इस धरती के जीवन के लिए एक आशा रखकर वो पीछे हट जाने वाले हैं। அவர்கள் ஆவியில் ஆராதனை செய்ய முடியாது. वो अपने आत्मा में बढ़ के आराधना नहीं करेंगे, ஏனென்று சொன்னால் क्योंकि அவர்கள் ஆத்மாவிலே ஈடேற்றம் இல்லை. उनकी प्राणों का संचय विश्वास का संचय नहीं। 39ல சொல்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாக இராமல் ஆத்ம ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். और हम हटने वाले नहीं कि नाश हो जाए, पर विश्वास करने वाले हैं कि प्राणों को बचाएं। கெட்டு போகிறவர்கள், जो नाश होने பின்வாங்கி वाले, போகிறவர்கள், पीछे हटने वाले, இன்னைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்கள், अगर इस जीवन पर केवल इस जीवन के लिए मसीह पर आशा रखता है, மறுபடி பிறக்காதவர்கள், और जो नए जन्म नहीं हुआ, ஜீவ நம்பிக்கை இல்லாதவர்கள், अगर जो आशा जीवित आशा नहीं हुआ, அவர் ஆத்மால ஒரு ஈடேற்றமாக இருக்காது. அவங்க ஈடேற்றம் உள்ள விசுவாசியா இருக்க மாட்டாங்க. वो अपने प्राणों को नहीं बचाएंगे, वो बचाने वाले विश्वासी भी नहीं। அந்த ஆத்மால ஒரு சஞ்சை ஃபெய்த் சேர்த்து வைக்க முடியாது. वो क्या होता है, अपने प्राण में विश्वास को ஆங்கிலத்துல அந்த ஆத்ம ஈடத்துக்கு believe to the saving of the soul. உன் ஆத்மால அந்த சேவிங், உன் ஆத்மால அந்த விசுவாசத்தை சேவ் பண்ண முடியாது போயிடுது. तो ये तेरे प्राणों पर ये विश्वास को भी संजय नहीं कर உன் पाएगा। விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் எந்த காலத்திலையும் நீ நம்பிக்கையோடு விட மழையை பார்த்து பெயர் தெரியத்தக்கதாக விசுவாசம் உண்டு. यदि तू जीवित आशा तुझ पर होगा तो तू पहाड़ को और आज्ञा देगा, पहाड़ हटा नहीं देगा। कहां जाओगे या तो टहल जाएंगे. அப்படிப்பட்ட உனக்கு ஒரு விசுவாசம் தேவை. उसी प्रकार के विश्वास तुझे चाहिए। இப்படிப்பட்ட காலங்களில் உனக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் தேவை. इसी प्रकार के लॉकडाउन के समय में तुझे उस प्रकार का உன்னுடைய ஆத்மாவை நீ எதை நீ சேவ் பண்ணி வைத்திருக்கிறாய்? यदि तू ये तेरे प्राणों में किस बातों को संजय करके அத रखा, சேவ் பண்ணாதனால, वो संजय नहीं किया इसलिए, உனக்கு ஈடேற்றம் இல்லாதனால तुझ पर संजय नहीं किया इसलिए, நீ தொடர்ந்து லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓட முடியும். तू लगातार जो तेरे लिए रखा हुआ उसी दौड़ पर नहीं दौड़ सकता, அவநம்பிக்கை வந்து விடுகிறது. तुझ पर अविश्वास आ जाता है। நான் பங்கடைய முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கை வந்து விடுகிறது. मैं बाकी नहीं होगा, मैं अभाव नहीं करके तुझे உழுகிறவன் நம்பிக்கையோட உழு. अगर जो जोतने वाले आशा के साथ जोतो, அவன் போராடுகிறவன் நம்பிக்கையோடு கூட நான் பங்கெடுவேன் என்று போராடு. जो दौड़ने वाले आशा के साथ दौड़ना है, உன்னுடைய ஓட்டத்தில் நீ ஓடு. तू अपनी दौड़ में दौड़ो, ஏனென்றால் மரித்தடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறாய். क्योंकि मरा गया गड़ा गया तीसरे दिन पुण्य दिन वो यीशु मसीह को तो विश्वास करता है। அப்படிப்பட்ட நீ அவரை வைத்து தான் உன் வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது.
और उनकी के द्वारा तेरा ये विश्वास का जीवन का शुरुआत है। மறுபடி பிறந்தவனுக்கு முதல்ல மறுபடி பிறந்தவனுடைய விசுவாசமே இயேசுதான். अगर जो नए जन्म पाया उनका विश्वास का शुरुआत कौन है? यीशु। நீ துவக்கமே இயேசுதான் வாங்கியிருக்கிற. शुरुआत यीशु से शुरुआत முடிவு இயேசுதான். அவரை நோக்கி ஓடணும். अगर तू सिद्ध बनने वाले भी यीशु के द्वारा होना है। துவக்கிறவன் விசுவாசத்தை முடிக்கிறவன் அவரை நோக்கி நிமித்த ஓட்டத்துல ஓடணும். विश्वास की करता और सिद्ध करने वाला उसी की ओर ताकते रहो। ஆவியில் துவங்கி மாம்சத்தில் முடித்து விடாதே. आत्मा में शुरुआत होकर शरीर में खत्म मत करो। புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பவுல் சொல்கிறார். ये निर्बुद्धि गलातियों। அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். इस प्रकार के समय में हम रहते हैं। அவனை நம்பிக்கையோடு கூட உழு நம்பிக்கையோடு போராடி इसलिए तो आशा के साथ जो तो आशा के साथ दाव में करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसकी नाम की नहीं महिमा। ஹalleluya. हालेलुया। அவருடைய வாழ்க்கை 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தான் சொல்கிறார். पहला कुरिन्थियुस में प्रेरित पौलुस ऐसे कहता है। 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियुस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம். 9 और 10। 2 கொரிந்தியர் 1:9. दूसरा कुरिन्थियुस पहला 9-10। நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுக்காக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே தீர்மானித்திருந்தோம். पर हमने अपने मन में समझ लिया था कि हम पर मृत्यु की आज्ञा हो चुकी है ताकि हम अपना भरोसा न रखें पर परमेश्वर को जो हमारे मुंह में से जिला। அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்பிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். उसी ने हमें मृत्यु के ऐसे बड़े संकट से बचाया और बचाएगा और उस पर हमारी आशा है कि वो आगे को भी बचाते रहेंगे। உனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. तुझे एक बड़ा आशा। உனக்கு என்ன நம்பிக்கை? எதை வைத்து உனக்கு நம்பிக்கை? तुझ पर किसी के द्वारा आशा है। ஆண்டவர் இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். मेरे प्रभु यीशु को पिता परमेश्वर मरे हुए में से जिलाया। அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா அனுபவத்திலிருந்து உன்னை தப்பிக்கிறது. उसी आशा ही तेरे चित्त में तेरे सारे अनुभव से தப்பித்தார், தப்பிக்கிறார், தப்பிப்பார்ங்கிற நம்பி இருக்கிறோம். बचाया बचाएगा आने वाले दिन में बचाते रखेगा इसी आशा। அதுதான் ஜீவன் நம்பிக்கை. एक ही जीवित आशा। அப்போஸ்தலர்கள் இந்த உயிர்த்தெழுதலையே பலமாக சாட்சி சொன்னார்கள். अगर प्रेरित लोग इसी पुनरुत्थान के बारे में सामर्थ के अनुसार गवाही देने लगा। அப்போஸ்தலர்கள் சாட்சி இந்த பலமாக சொன்னார்கள். ऐसे प्रेरित लोग गवाह यीशु के बारे में सामर्थ से दिया था। அப்போஸ்தலர்கள் நீங்கள் வாசிக்க முடியும். प्रेरितों के அப்போஸ்தலர்கள் प्रेरितों के काम 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால் இருக்கிறது. 4:33। கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கிறது. प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु की जी उठने की गवाही देते रहे और सब पर बड़ा अनुग्रह था। இவ்வளவேனும் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். उनमें कोई भी दरिद्र न था क्योंकि 33வது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु मसीह की जी उठने की गवाही देते रहे அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. और उन पर सब बड़ा अनुग्रह था। அவர்கள் அதைத்தான் கொடுத்து சாட்சி கொடுத்தார்கள். वो उनके बारे में गवाही दिया था। 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். और चौथा दूसरा அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் அவர்களுக்கு விரோதமாக சினை கொண்டார்கள். क्योंकि वे बहुत क्रोधित हुई कि वे लोगों को सिखाते थे और यीशु का उदाहरण दे देकर मरे हुए से जी उठने के प्रचार करते थे। அதைத்தான் அவர்கள் பிரசங்கித்தார்கள். इन बातों को प्रेरित அந்த ஜீவன் நம்பிக்கையை தான் உண்டாக்கினார்கள். इस जीवन की आशा को लोग அதை கொண்டுதான் மறுபடி பிறந்தார்கள். திருச்சபை கட்டப்பட்டது. इसलिए प्रेरितों को इसी सुसमाचार के द्वारा वो मंडली के द्वारा बांधा गया। இப்போ உள்ள சர்ச் growth எல்லாம் வேற growth-ஆ மாறி இருக்கு. परंतु आजकल की मंडली का जो बढ़ते जा रहा है वो दूसरे மறுபடி பிறந்து ஜீவ நம்பிக்கை இல்லாத ஒரு growth. अगर नए जन्म होकर जीवन की आशा के अनुसार वो बढ़ता नहीं। அது growth அல்ல, அது inter crop. वो नहीं விடை बढ़ता। விளைச்சல் அது. वो नहीं बढ़ता है वो बीच में से कुछ वो खेती में काम होता है। அது बीच में होता है ना, वो बीच है इंटर क्रॉप. हालेलुया. அதாவது इंटर क्रॉप இடை விளைச்சலுக்காக போடக்கூடிய விளைச்சல். वो जो बीच में भी उसी खेत में कुछ बीज बोता है वो काम है। வெண்டைக்காய் போடுறது, वो भिंडी का खेती மிளகாய் போடுறது, और मिर्चा का खेती இட விளைச்சல். वो क्या है बीच में कुछ काम करता खेती में जाकर இடை விளைச்சல் वो बीच में होने वाला काम। மறுபடி தேவனுடைய சபை
ஒரு வயலை போன்ற ஒரு திராட்சை தோட்டத்தை போன்று இருக்குது. பற்பல விதையை விதைக்காதேன்னு சொல்லிட்டார். ताकि के बारे यीशु मसीह के ताकि के बारे एक खेत के नहीं उसमें एक प्रकार की चीज मत बो. உயிர்த்தெழுதலை குறித்து தான் பிரசங்கித்தார்கள். इसलिए प्रेरितों के उद्धार के बारे में गवाही. மறுபடி பிறந்தார்கள். वो नए जन्म पाए. ஜீவ நம்பிக்கை இருந்தது. जीवित आशा पाए. பலமான காரியம் நடந்தது. बड़ी सौमत काम होता है. எருசலேமிலே சீசர்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டது. फिर उस यरूशलेम पर दिन पर दिन उस चेले लोग के वो गिनती बढ़ता गया. வேதம் சொல்லுது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में से लिखा है. எருசலேமிலே சீசர்கள் எண்ணிக்கை यरूशलेम पर चेले लोग की गिनती बढ़ता गया. ஊழியம் என்றால் அதுதான் ஜீவ நம்பிக்கையுடைய ஊழியம். सेवा मतलब जीवन की आशा की सेवा. நமக்கு ஒரு ஜீவ நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். हमें प्रभु यीशु मसीह जीवन की आशा दिया. இதைத்தான் பலமாக சாட்சி கொடுத்தார்கள். इसी के बारे में प्रेरित लोग बड़ी सौमत से गवाही दिया. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உழுகிறவன் உழுது கொண்டே இரு. इसलिए तुमसे जो कोई जोत रहा है वो जोते रहो. போரடிக்கிறதுல இரு. और जो कोई दावने वाला है वो दावने நம்பிக்கையோட रहो. போரடி. तो आशा के साथ रहो. விசுவாசத்தை விட்டு விடாத. तेरे ये विश्वास को कभी मत छोड़ो. திரும்பி அதாவது இப்ப உழுகிறவன் நீ திரும்பி அதை விட்டுட்டு கலப்பையில கையிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காத. अगर जो अल्पोतने के लिए हाथ रखने के बाद वो पीछे मुड़ के मत देखो. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. परमेश्वर राज्य को योग्य नहीं. இம்மைக்காக மாத்திரம் உள்ளவர்கள். वो जो इस धरती के लिए जीवन बिताता है மாம்சத்தின்படி உள்ளவர்கள். वो शारीरिक लोग है. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ஆராதனைக்கு தகுதி இல்லாதவர்கள். वो लोग आत्मिक आराधना करने के लिए योग्य नहीं. வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है. எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் फिलिपियो 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 3வது வசனம். फिलिपियो 3 ஏனெனில் மாம்சத்தின் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசனம் உள்ளவர்கள். क्योंकि कतना वाले तो हम की है जो परमेश्वर की आत्मा की अगुवाई से उपासना करते हैं और मसीह यीशु पर गमन करते हैं और शरीर पर भरोसा नहीं रखते. அன்னைக்கு விருத்தசனம் பண்ணப்பட்டவர்கள் मूर्ति में जो कतना किए हुए लोग மேன்மை பாராட்டினார். वो गमन किया था. ஆனா அவர்களுக்கு முன்பாக அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், और कतने के लोग के सामने மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசனம் உள்ளவர்கள். अगर जो शरीर पर भरोसा नहीं रखते हम केवल यीशु मसीह पर उस परमेश्वर की आत्मा की अगुवाई उपासना करते हैं उस यीशु मसीह पर हम गमन करते हैं. பழைய ஏற்பாடு போல சரீரபூர்வமான அடையாளம் இல்ல. புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவரை கொண்ட ஒரு அடையாளம். अगर जो चुने नियम के अनुसार शारीरिक रीति का चिन्ह नहीं ये नए नियम में प्रभु यीशु मसीह पर पवित्र आत्मा ही हमारा நமக்கு ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். हमारे लिए एक चिन्ह पवित्र आत्मा. நமக்கு சுவாபத்தின்படி விருத்தசனத்தை கொண்டு செய்யக்கூடிய அடையாளம் அல்ல. अगर जो कतना के अनुसार करने वाला चिन्ह हमारे ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 27 28 29 வசனங்களை வாசிங்க. रोमियो 2 27 28 29 சுவாபத்தின்படி விருத்தசனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்தசனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறினவனை குற்றப்படுத்துவான் அல்லவா? और जो मनुष्य शारीरिक रूप से बिन कतना रहा यदि वे व्यवस्था को पूरा करे तो क्या तू जो लेख पाने और कतना किए जाने पर भी व्यवस्था को माना नहीं करता பழைய ஏற்பாட்டில் टकराएगा. பழைய ஏற்பாட்டில் தேவனுடையவன் சொல்வதற்கு ஒரு அடையாளம் விருத்தசேதனம். क्योंकि चुने लिए वे परमेश्वर को लोक करने के लिए एक चिन्ह था. 28 ஆதலால் புறப்பாடு யூதனானவன் யூதன் அல்ல, புறப்பாடு மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசேதனம் அல்ல. क्योंकि यहूदी वह नहीं जो प्रकट में यहूदी और न वह कतना है जो प्रकट में और देह में है. உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்துப்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனம் இப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது. वह यहूदी वही है जो मन में है और कतना वही है जो हृदय का और आत्मा में है. न कि लेखा ऐसे ही प्रशंसा मनुष्य की ओर में नहीं பரிசுத்த ஆவியானவர் இதயத்திலே ஊற்றப்படுகிறார். पवित्र आत्मा हमारे मन में उंडेल जाता है. யாருக்கு அந்த ஜீவ நம்பிக்கையுடையவர்களுக்கு ஊற்றப்படுகிறார். जिसके लिए जो जीवन की आशा पाता है उनके लिए நமக்கு ஒரு அடையாளம், हमारा एक चिन्ह, நமக்கு பலம் உண்டுங்கிற ஒரு அடையாளம், हमारा फल मिलेगा करके एक चिन्ह. அந்த ஊற்றப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. अगर तेरे मन में उंडेल गया उस जीवित आशा तुझे कभी लज्जित नहीं உன் करता. இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். तेरे मन में पवित्र आत्मा उंडेल जाता है. மாம்சத்துக்குரியவர்களுக்கு அது கிடையாது. शारीरिक लोगों को वो नहीं है. அவை ஆவியில் ஆராதனை
செய்ய முடியாதவர்கள் யார்? अगर जो आत्मा में आराधना करने नहीं होता वो कौन है? வேதம் சொல்லுது யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியின் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். शास्त्र कहता है यूहन्ना 4:24 में परमेश्वर आत्मा है जो कि उससे दंडवत करता, आत्मा और सच्चाई से दंडवत करता। யார் ஆவியின் உண்மையோடு தொழுது கொள்ள முடியும்? कौन आत्मा और सच्चाई से दंडवत करता? God is spirit. ओ परमेश्वर आत्मा, தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा। ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. अगर जो आत्मा परमेश्वर के कुछ रूप नहीं है। யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் சொல்லுது, எந்த சொர்வத்தினாலும் விக்கிரகத்தால் நீ ஆராதிக்காத. अगर निर्गमन 20वां अध्याय 2-3 वचन कहता है परमेश्वर आत्मा है, उसको कुछ रूप नहीं है, इसलिए किसी प्रकार के रूप को तू दंडवत मत कर। நீ நமஸ்கரிக்க கூடாது சொல்லியிருக்கிறார். नमस्कार मत करो। வானத்தின் மேலே வானத்தின் கீழே சமுத்திரத்தின் உள்ளவைகளும் ஒன்றையும் நமஸ்கரிக்க கூடாது சொல்லியிருக்கிறார். आकाश के नीचे पृथ्वी के ऊपर और समुद्र की किसी वस्तु को तू नमस्कार मत करो। அப்படி செய்தால் தலைமுறை தலைமுறையாக தண்டனை உண்டு. वैसे करने में पीढ़ी से पीढ़ी तुझे दंड की आज्ञा मिलेगी। தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है, அவர் நீ ஆவியோடு உண்மையோடு தான் தொழுது கொள்ள उसको வேண்டும். तो आत्मा और सच्चाई से दंडवत உனக்கு करो। மேல ஒரு அடையாளம் கிடையாது. तुझे और कुछ चिन्ह नहीं है। இதுல நீ பச்சை குத்தி சிலுவையை பச்சை குத்தினால உனக்கு கையில ஒரு பச்சை குத்தினால ஒரு அடையாளம் கிடையாது. अगर तू ये शरीर की आंख में और किसी अंग पर वो जो कुछ बोलता है उसी को कुछ चिन्ह नहीं। கோதனா மார்த்தாயினா बोलना मानना वो चिन्ह नहीं तेरा, அந்த 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 ஒரு அடையாளம் கிடையாது. वो तेरा चिन्ह नहीं। கிறிஸ்தவன் சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருந்ததுனால நீ அடையாளம் கிடையாது. अगर तू मसीहा में होकर के तेरे हाथ में एक सर्टिफिकेट मिलता है उसी के द्वारा तेरा चिन्ह नहीं। மறுபடி பிறக்க வேண்டும் ஜீவ வார்த்தையை கொண்டு. ये जीवन की वचन के द्वारा तू नए जन्म पाना है। இயேசுவோடு கூட ஒவ்வொருவருக்கும் அந்த மறுபிறப்பு உண்டு. यीशु के साथ हर मानव के नए जन्म होता है। அதுதான் ஜீவ நம்பிக்கை. ये जीवित आशा, அந்த ஜீவ நம்பிக்கை உள்ளவர்கள் இன்மைக்கு மாத்திரம் அவர்கள் வாழ மாட்டார்கள். और जिस पर वो जीवित आशा है वो ना केवल इस धरती के लिए जीवन இந்த बिताता है। காலங்கள் இன்மைக்காக வாழக்கூடிய காலங்களாக அனைவருடைய விசுவாசங்கள் ஒளிந்து போகக்கூடிய காலங்களாக इस இருக்கிறது. लाखों के समय में कई लोग इस जीवन के लिए जीवन बिताने वाले संसारिक लोग के जैसे अभागे जीवन हो गया। அநேகருடைய ஜீவியம் மறுபிறப்பு ஜீவ நம்பிக்கை இல்லாதனால் அப்படி ஒளிந்து போகிற காலங்களாக कई இருக்கிறது. लोग नए जन्म नहीं है, जीवित आशा नहीं है, इसलिए वैसे पीछे हट जाता है। ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பிலிப்பியர் 3:3 சொல்கிறார், फिलिपियो 3 மாம்சத்திலே நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. आप शरीर पर आशा नहीं रखता है, आत्मा पर परमेश्वर की आराधना करते हैं। மாம்சத்திலே நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர். हम शरीर पर आशा नहीं रखता है, आत्मा से परमेश्वर को आराधना। ஆவியை நீ ஆராதிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? अगर तो आत्मा में उपासना करने नहीं होता, कारण क्या? நீங்கள் சரியான அனுபவம் மறுபிறப்பு இல்லாதான் காரணம். कुछ पट्टी का अनुभव नहीं है, नए जन्म का। அதற்கு நான் சில எடுத்துக்காட்டை சொல்லி நாம் ஜெபிக்க முடிக்க போகிறோம். इसलिए मैं अभी के उदाहरण कह के अभी प्रार्थना करने का कदम है। அதாவது விசுவாசம் இருந்து கிரியை இல்லாவிட்டால் அது தண்ணீர் தானே செத்தது என்று வேதம் சொல்கிறது. यदि हम पर विश्वास होता है फिर भी हम पर विश्वास के अनुसार कर्म नहीं, तो वो अपने आप से हमारा विश्वास है। யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். याकूब का पत्री, யாக்கோபு நிருபம் याकूब का पत्री 2ஆம் அதிகாரம் 2 अध्याय வாசிக்கலாமா? வாசிப்போம். விசுவாசம் இருந்து கிரியை விட்டால் 14ஆம் வசனம், என் சகோதரி ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? हे मेरे भाइयों, यदि कोई कहे कि मुझे विश्वास है पर वह कर्म न करता है तो इसमें क्या लाभ है? क्या ऐसे विश्वास कभी उसका उद्धार कर सकता है? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாதவன், இங்கே இன்னும் வசனத்தை எடுங்க, 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20 वचन पढ़िए। வீணான மனுஷனே, पर ये निकम्मे मनुष्य, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? क्या तू ये भी नहीं जानता कि कभी बिना विश्वास के நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். जब हमारे पिता अब्राहम ने अपने पुत्र इसहाक को वेदी में चढ़ाया तो क्या हुआ? कर्मों से धार्मिक ने टकराया। விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய். अतः तूने देख लिया कि विश्वास ने उसके कामों के साथ मिलकर प्रभाव डाला है और कर्मों से विश्वासित हुआ। அந்தபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற தேவ வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். और पवित्र शास्त्र में यह वचन पूरा हुआ, अब्राहम ने परमेश्वर का विश्वास किया और ये उसके लिए धर्म गिना गया और वह परमेश्वर का मित्र कहलाया। விசுவாசம்
கிரியை இல்லாவிட்டால் தண்ணீர் தானே சத்ததாக இருக்கும். अगर विश्वास होकर कर्म नहीं तो वो अपने आप से भरा हुआ विश्वास है. விசுவாசம் எல்லாரும் சொல்றாங்க விசுவாசம் சொல்லி. सभी लोग कहता है विश्वास है विश्वास है विश्वास. நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவன். मैं भी रोमन कैथोलिक के परिवार का मेरा जन्म हुआ. விசுவாச பிரமாணம் என்று சொல்லி ஒரு புத்தகத்துல சின்ன குறிப்பிடம் சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. அதுல விசுவாச பிரமாணத்தை படிக்கும். अगर मैं जो बचपन में था एक विश्वास के व्यवस्था करके छोटा सा किताब था, वो किताब पूरा हम लोग पढ़ना है. விசுவாச பிரமாணத்தை எல்லாருக்கும் தெரியும். उस विश्वास की व्यवस्था सभी को मालूम होना है. விசுவாச பிரமாணம் வந்து படிக்கிறதுனால கிடையாது. अगर जो विश्वास की व्यवस्था पढ़ने से नहीं, மனப்பாடம் பண்றதுனால விசுவாச பிரமாணம் वो இல்ல. जो हम अपने बार-बार पढ़ता है किताब में, उससे नहीं. நாமும் இளைஞனான வாலிப நாட்கள எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மனப்பாடம் செஞ்சுதான் கிறிஸ்தவன்ங்கிற பேரை பெற்றோம். और हम तो हमारा जो जवानों पर बचपन पर जो जो किताब पर ऐसे बार-बार पढ़ते हम मसीहा का लोग करके नाम बना गया. அப்படிதான் எங்களுடைய விசுவாசி அதாவது கிறிஸ்தவன் சொல்லி பேர் வந்தது. वैसे हमारे मसीहा का पालन पोषण होता था. ஆனா வேதம் சொல்கிறது परंतु शास्त्र कहता है மறுபடி பிறந்தாதான் அந்த விசுவாசத்தோட கிரியை செய்ய வேண்டும். यदि हम दोबारा जन्म नहीं हुआ तो हम विश्वास के साथ कर्म भी करेंगे. ஜீவ நம்பிக்கை வேணும். जीवित आशा होना है. இப்ப விசுவாசம் இருந்து கிரியை இல்லாவிட்டால் தண்ணி தானே சத்து. अगर विश्वास होता भी कर्म नहीं तो वो अपने आप से मरा हुआ विश्वास है. ஆபிரகாம் விசுவாசித்து அவன் கிரியை செய்தான். अब्राहम ने विश्वास किया, कर्म भी करता था. எடுத்துக்காட்டா நான் சொல்கிறேன். अभी मैं एक उदाहरण कहता हूँ. இந்த எனக்கு அதிகமா புத்தகம் முன்னால வெளியில போய் வாங்குறது பழக்கம் உண்டு. मुझे ऐसे एक आदत था कि पहले जो बाहर जाएगा तो बहुत सारा किताब ले आएंगे. மட்டுங்க போவேன். मटूंगा जाऊंगा. அதிகமா புத்தகங்கள் இந்த ரோட்ல போட்டு விற்பாங்க. இப்ப ஏதாவது செகண்ட் ஹேண்டான புத்தகங்கள் பலவிதமான புத்தகங்கள் விற்பாங்க, அதை வாங்குவேன். कई प्रकार का किताब वहाँ रोड पर डाल के बिकेंगे, वो मैं लेकर आऊंगा. ரெண்டாவது புக்கு நம்ம புத்தக கண்காட்சி எக்ஸிபிஷன் வச்சாலும் ஆயிரக்கணக்கான 20,000 30,000 கொடுத்து நம்ம வாங்க போயிருக்கோம். और जो एग्जीबिशन भी कई जगह पर होता है, मैं वहाँ भी जाएगा, वहाँ से जो 20-30 हजार के किताब लेकर आऊंगा. சில உலக சரித்திரத்தை முன்னால இருந்தே எனக்கு படிக்கிறதுக்கு அப்படி ஒரு இது. क्योंकि मुझे पहले से ऐसे एक अनुभव था कि इस दुनिया के चरित्र के बारे உலகத்துல में, சில உண்மைகள் சம்பவங்கள் நடந்தது, அது நமக்கு தெரியும். इस दुनिया के सच्ची बात कैसे होता था, वो बातों को पहचान करनी. வேதம் ரொம்ப முக்கியம். शास्त्र तो बहुत இந்த मुख्य வேதத்தை है. தான் நான் அதிகமா படிக்கிறேன். मैं अधिक से शास्त्र पढ़ता हूँ. அதிகமான புத்தகங்கள் இருந்தாலும் வேற புத்தகத்தை படிக்க மனதில்லை. मेरे पास बहुत सारा किताब है, फिर भी मैं वो किताब पर अभी मन சில नहीं लगाता விஷயங்கள் है. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது வேதமும், சில புத்தகங்கள் உலகத்தினுடைய சில உண்மைகளுக்கு இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் இருக்கு. அதாவது ரீடர் டைஜஸ்ட் இப்படி சில புத்தகங்கள் இருக்கிறது. अगर जो जवान और जवानी लोग ये शास्त्र को भी पढ़ना है और जो पढ़ने वाले की किताब भी है, நான் முன்னால இப்ப சில புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். मैं वैसे भी पुस्तकों को पहले में पढ़ रहा था. அன்னைக்கு சில பிரசங்கிமார்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த உண்மை சம்பவத்தை கூட அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். वैसे कई सुसमाचारक में अभी जो कहता है ये सच्ची बातों को लोग भी उपयोग करता है. அதாவது உலகத்துல டைட் ரோப்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு தெரியுமா? நம்முடைய ஸ்ட்ரீட்ல தெருக்கல்ல ஒரு அதாவது மனோரஞ்சன், அதாவது நையாண்டி ஒரு கொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன 2 கம்பை நட்டி ஒரு கயிறை கட்டிட்டு ஒரு சின்ன பிள்ளை நடக்க வைப்பான். वैसे हम देख सकते हैं दुनिया में एक केले की सड़क में टाइट रोप होता है, सड़क में होता है. वो जो दोनों लकड़ी लगा के वो एक रस्सी डोरी को बीच में बांधता है. एक छोटा सा लड़का नहीं तो लड़की उस डोरी पर ऐसे पैदल आएगी. அது அப்படியே நடந்து போவாங்க. वो ऐसे चलते चलते आएगी. டங்கு டங்கு டங்குன்னு கொட்டை क्या அடிச்சுட்டு करता, नीचे जो व्यक्ति खड़ा होकर वो डोर बजाते रहेगा, डंग डंग அந்த डंग. பிள்ளை அப்படியே கம்ப வச்சு நடந்து वो लड़की ऐसे अपने दो हाथ को थोड़ा फैला के वो ऐसे चलेगी वो डोरी पर. இது கிராமங்கள்ல இருந்து உலக புகழ்பெற்ற இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சரித்திரம் படைத்ததா கூட. ये अभी क्या है जो गांव की सड़क से लेकर अभी दुनिया पर नामचिन बना हुआ पड़ा के हो गया. இந்த ஒரு மனோரஞ்சன், ये एक मनोरंजन है. ஹalleluya. हालेलुया. இது உலக அளவுல கூட இருக்கு. ये दुनिया भर के है. உலகத்துல इस दुनिया में ஒரு பிளான்டின் ஒரு மனுஷன் இருந்தார். प्लांटिंग नाम का प्लांटिंग नाम पर பிளான்டின் பிளான்டின் प्लांटिंग பிளான்டின் प्लांटिंग அந்த மனுஷன் பிரெஞ்சுக்காரன். वो फ्रेंच देश का है. அத வேற ஒரு ஊழியக்கார வேற மாதிரி உபயோகப்படுத்த, நான் இதை வேற மாதிரி உபயோகப்படுத்துறேன். दूसरा एक सेवक दूसरे प्रकार की उपयोग मैं दूसरे प्रकार அவன் இந்த டைட் ரோப்ல நடக்கிறதுல ரொம்ப கில்லாடி.
वो प्लांटिंग जो ये टाइट रोप पे पैदल आता है बहुत बड़ा है। அவன் பிரெஞ்சுக்காரன். वो फ्रेंच देश का है। உலகத்திலே इस ஒரு दुनिया பெரிய நீர்வீழ்ச்சி என்றால் நயாகரா நீர்வீழ்ச்சி. इस दुनिया में एक बड़ा ஃபால்ஸ், ரெயின் ஃபால்ஸ். रेन फॉल्स वो नयागरा। இந்த உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி வந்து इस दुनिया में नंबर 1 वो नयागरा। நயாகரா நீர்வீழ்ச்சி. नयागरा फाउंटेन। அது எங்க இருக்குன்னு சொன்னா वो कहाँ है? கனடாக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி. वो कनाडा और கனடா தேசத்திற்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில் நயாகரா நீர்வீழ்ச்சி. वो कनाडा देश और उत्तर अमेरिका ये दोनों के बीच के जगह पर ये नयागरा फॉल्स है। பிரசித்தி பெற்ற இந்த டைட் ரோப்ல நடக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான அந்த ஒரு கண்காட்சி நடக்கிறது. वहाँ क्या होता है? एक नामचीन भयानक एग्जीबिशन मेला होता था। இந்த பிளான்டினை கொண்டு இரண்டு தேசங்களும் கூடியது. ये प्लांटिंग के द्वारा ये दोनों देश वहाँ इकट्ठा होकर கனடா ஜனங்களும் வட அமெரிக்க ஜனங்களும் திரளாக கூடி அதை பார்த்தார்கள். ये उत्तर अमेरिका और कनाडा दोनों देश के लोग वहाँ इकट्ठे होकर वो मानव को देख रहा था। பயங்கர திரளான கூட்டம். भयानक भीड़ था। இது ஒரு விசேஷித்தமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். क्योंकि ये एक विशेष बात है। தேசங்கள், ஜாதிகள், இனங்கள் கூடி பார்க்கிறது. सारे देश जात लोग वहाँ इकट्ठे होकर சாதாரண நீர்வீழ்ச்சி கிடையாது. ये जो मैं हम कहता हूँ ये फॉल्स आसान नहीं है। அதுல டைட் ரோப்ல நடக்க போறா. उसी नयागरा फॉल्स में टाइट रोप में वो पैदल जाने वाला है। அவன் ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் அவன் மேலே இருந்தது. लोग सब आंखें उन पर था। அவன் முதலாவது அந்த டைட் ரோப்ல நடந்து போறான். वो पहले क्या किया था? उसी डोरी पर ऐसे पैदल आता था। நடந்து போய் அந்த கரைக்கு போயிட்டான். वो पैदल उसी किनारे को पहुंच गया। ஜனங்களுடைய ஆர்ப்பாட்டம் விசில் அடிக்கிறாங்க. लोग ऐसे चीटी मार मार के उनको उत्साहित किया था। அது மட்டும் இல்லாம ना केवल वो ஒருத்தன் பெட் கட்டறான். एक व्यक्ति ने பெட் கட்டறான். बेड पैसा भरकर अरे पैसा भरा था। चैलेंज कर रहा है. चैलेंज कर रहा था। அந்த சைடுல போடுறதுக்கு இன்னொரு பையனை தெரிந்து கொண்டு அவனை தன் தோள்ல தூக்கி வச்சான். वो फिर वहां से इसी तरफ आने के लिए एक छोटा लड़का को अपने कंधे पर रख दिया, उठा के தோள்ல வச்சான். कंधे पर रखा है। அந்த அநேகர் இவன் விழுவான். அநேகர் அங்க என்ன கட்டுறாங்க? பந்தயம் கட்டுறாங்க. वहां क्या होता है? ये नीचे गिर जाएगा ना गिरेगा करके पैसा पड़ता है। இவன் தோள்ல வச்சு நடக்கிறான். ये क्या किया? अपने कंधे पर लड़का करके अपने पैसा அந்த டைட் ரோப் அந்த கம்பியை கொடுத்து அசைத்தார்கள். कई लोग क्या किया? वो डोरी को पकड़ के हिलाया था। அவன் ஆனாலும் நடந்து போயிட்டு फिर भी वो ऐसे पैदल आया था उसी डोरी पर। நடந்து அந்த கரையை சேர்ந்தான். वो अभी इसी तरफ को पहुंच गया। ஒரே கரகோஷம், बहुत सारा ताली बजाया, ஒரே உற்சாகம், सीटी मार मार के उछाला, बहुत कोलाहल होता था। பெரிய சாதனை. बड़ा साधना कर दिया। இந்த பிளான்டிங், ये प्लांटिंग, இந்த டைட் ரோப்ல நடக்கிறதுல ரொம்ப தேறினவன், ஸ்கில்டானவன். ये जो उतना बड़ा सामर्थ्य व्यक्ति था ये डोरी पर चलने में। அதாவது சொல்லுவாங்க கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. ஹalleluya. விழுந்தான் தொலைஞ்சது. यदि गिरेगा तो बस खत्म, அப்படிப்பட்ட हड्डी भी नहीं मिलेगा। அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். उसी प्रकार का अनुभव அதுல கில்லாடி उसने वो बड़ा सामर्थ्य। ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்தார். सभी लोग ललकारते हुए गंभीर से उछाल किया उसको। இதுல பார்க்க வந்ததுல इसमें जो देखने आया था ரெண்டு பேர் கார்ல போய் பேசிட்டு இருக்காங்க. तो लोग अपने गाड़ी में जाते समय बातें कर रहा था आपस में। அநேகர் அவனை கை குலுக்கி கடந்து சென்றார்கள். இவர்களும் அந்த கைகளை குலுக்கி போறாங்க அவனை உற்சாகப்படுத்தி. कई लोग उस प्लांटिंग को हाथ मिला के जा रहा था। ये लोग भी अपने गाड़ी से जाने से पहले इनको हाथ मिला लेता। ரெண்டு பேர் கார்ல போயிட்டு ये दोनों अपने गाड़ी में जा रहा था। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की மகிமை. नाम की महिमा। ரெண்டு பேரும் விசுவாசி, ये दोनों विश्वासी लोग, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. यीशु को माना हुआ विश्वासी लोग हैं। அப்ப ஒருத்தர் கேக்குறாரு, एक जन ने पूछने लगा, அது பாத்தியா, நீ பார்த்த எவ்வளவு பெரிய பிரமாண்டமான காட்சி. ये तो देखा है ना कितना बड़ा भयानक काम है वो। அவன் சொல்றான், நான் பார்த்தேன். वो भी कहता दूसरा आपस में, हाँ मैं भी देखा। எவ்வளவு விழிப்பா பார்த்தோம். இது எப்படிப்பட்ட காரியம் சம்பவம், இத அசத்திட்டான், இது செய்ய முடியாத காரியம். वो दोनों आपस में एक दूसरे से कहने लगा, हाँ कितना भयानक बात है ये। பிரமிப்பான காட்சின்னு சொல்றான்.
वैसे अचंभित होकर जो दोनों बातें करने लगा। அவன் கேக்குற நீ பாத்தியா? वो पूछ रहा था तू देखा क्या? அவன் சொல்றான் நான் பார்த்தேன். आपने देखा? அப்ப இவன் இன்னொரு கேக்குறான், அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போன இடத்துல நீ அதுல அந்த ரோப்ல அவன் கழுத்துல இருந்து நடக்க முடியுமா? நான் என்னுடைய எல்லா சொத்தையும் உனக்கு தந்துறேன். अगर दूसरे व्यक्ति ने ये पूछ रहा था, अगर जो दूसरे पर एक छोटा लड़का को अपने कंधे पे रख के पैदल आया था, वो उसका कंधे पर वो लड़का के बदले तू बैठेगा क्या? मैं मेरा सारा संपत्ति दाम लोग को तेरे लिए लिख दूंगा। நீ அந்த சின்ன பையனை போல அவன் தோள்ல இருந்து நடக்க முடியுமான்னு तो उस लड़के के जैसे उनके कंधे पर बैठकर तू जा सकते क्या? அவன் சின்ன பையனை போல நீ அவன் தோள்ல இருந்துக்க. हाँ, मतलब तू लड़के के नहीं ஏன் சொத்து சோதனை உனக்கு வித்துட்டாரு. मैं अपना सारा धन संपत्ति तुझको दूंगा। அவன் ரெண்டு பேருக்கு போட்டி. वो दोनों को गिनाम रखा है। இந்த உலகத்துடைய பொன்னெல்லாம் இருந்தாலும் நான் அதை போய் நிற்க முடியாது. वो कहने लगा हाँ मेरा ये सारा दुनिया के धन दौलत मिलने में भी नहीं होता। நீ போவ. तू जाना। அவன் சொல்றான் நீ போனா தான். वो दोनों कहने लगा तू जा। ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. दोनों के बीच में बात हो रहा था। நீ கவனிக்க வேண்டும். सुनिए இதே போலதான் वैसा ही ஒருவருக்கொருவர் இன்னைக்கு விசுவாசிகள் சச்சரவு பண்ணி கொண்டிருக்காங்க. आजकल विश्वासी लोग एक दूसरे से बात करने लगे। இவன் கண்டுதான் பார்த்துச்சு. ये देखा है। இவர்கள் அனுமதித்தார்கள். ये अनुभव किया। பிரமிக்கத்தக்கதான காரியம். अचानक भयानक बात, अचंभित बात है। நம்முடைய பிதாவாகிய தேவன் हमारा पिता परमेश्वर அவருடைய சொந்த குமாரனை उसकी एकलौता இந்த पुत्र பூமியில அனுப்பி इस धरती में भेज कर அவர் மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பப் பண்ணினார். मरे हुए से उसको जिलाया। பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर சொந்த குமாரனை अपने एकलौता இந்த பூமியில इस धरती में மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பினார். मरे हुए से जिलाया। இதைத்தான் நீ விசுவாசிக்கிற. इन बातों को तू विश्वास நீ करता விசுவாசம் வைக்கிற. तू विश्वास करता है। ஆனா परंतु தான் கிரிய செய்ய முடியவில்லை. अपना काम करना नहीं होता। இயேசு நிறைவேற்றிட்டார். यीशु तो पूरा कर दिया। அந்த குமாரன் அவருடைய தோள்ல இருந்து அவன் இருந்து வந்துட்டான். उसका वो पुत्र पिता की कंधे पर बैठा अपना काम पूरा कर நீ दिया। அதை போல நீ நடப்பியான்னு சொல்ல முடியாது. वैसे तो पैदल आएगा क्या? नहीं नहीं नहीं। இதுதான் அவநம்பிக்கை. ये अविश्वास, நம்பிக்கையற்றது. विश्वास बिना। நம்பிக்கையோட உழு, நம்பிக்கையோட போராடி. इसलिए जोतने वाला आशा के साथ जोतो, दावने वाला आशा के साथ दावना करो। இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாறி மாறி பட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். इसी प्रकार आजकल मसीहा के लोग एक दूसरे पर दोष लगाते हैं। நீ கிரியை செய். तो काम करो। இயேசுவை போல விசுவாச மார்க்கத்திலே நீ கிரியை செய். इसके नहीं विश्वास मार्ग में तू अपना कर्म करो ना। நீ பார்த்தாவன் அந்த பிளாண்டினுடைய அந்த கழுத்துல சின்ன பையன் இருந்து வரத பார்த்தான். वो प्लांटिंग के वो कंधे पर वो लड़का बैठ के आ रहा था। उन बातों को समूह को ये देख रहा था। இயேசுநாதருக்கு சீசர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை வைத்து மரணத்தை ஜெயித்தார்கள் என்று நீ காண்கிறாய் வேதத்திலே. अगर यीशु वैसे मरे हुए से जिलाया इस जीवित आशा को तू शास्त्र में देखता है। விசுவாசத்தை நான் பேசுகிறேன் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். अगर मैं विश्वास करता हूँ इसलिए मैं बात करता हूँ। அதை பின்பற்றுகிறான். वो उसका लवलिंग भी किया। இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரை பின்பற்றுகிறார்கள். यीशु मसीह के चेले लोग वैसे प्रेरित लोग அதை பார்த்தான். वो देखा वो संभव को। இவரை பார்த்தாங்க. ये लोग देख रहा था। ஆனால் தான் அதிலே கிரியை செய்ய முடியாது. परंतु अपना उस पर काम करते அதே போல் நாம் விசுவாசிக்கிறோம். ऐसे हम विश्वास करता है। இயேசு மரித்தடைந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். यीशु मरा हुआ गाड़ा गया। நீங்களும் உடன்படிக்கை பண்ணீங்க. तुम भी वाचा बांधा है। ஆனா अनेक காரியங்கள்ல நாம கிரியை செய்ய முடியும். परंतु कई बातों में हम काम करने नहीं। தன்னை தானே செத்ததாக இருக்கிறார். अपने आप में मरा हुआ विश्वास है। ஆபிரகாம் விசுவாசித்தான், கிரியை செய்தான், நீதிமான் எனப்பட்டான். अब्राहम विश्वास किया, कर्म भी किया, धर्मी गिना गए। அவருடைய விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. अब्राहम की विश्वास सिद्ध हो गया। ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவர் கூடி போய் அந்த பலி செலுத்த போயிருக்காங்க. अब्राहम इसहाक दोनों एक साथ होकर बलि चढ़ाने गए। அது ஆவிக்குரிய ஆராதனைக்கு ஒப்புமையானது. वो आत्मिक आराधना के वर्णन है। அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புமே அவன் நம்பிக்கை வைத்துதான் அதை செய்திருக்கிறான். क्योंकि यीशु को मरे हुए से जिलाया हुआ उस परमेश्वर पर रखा हुआ जीवित आशा के द्वारा எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानी 11 अध्याय 17-18 வசனத்திலே வாசிக்கிறோம்.
17 और 18 மேலும் விசுவாசத்திலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். विश्वास से अब्राहम ने परखे जाने के समय में इसहाक को बलिदान चढ़ाया. ஈசாக்கிடத்தின் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் மரித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறான் என்று எண்ணி தனக்கு ஒரே அவனையே பலியாக ஒப்புவித்தான். மரித்தோரில் அவனை பாவனையாக திரும்ப பெற்றான். और जिसने प्रतिज्ञाओं को सच माना था और जिससे ये कहा गया था इसहाक से तेरा वंश कहलाएगा, वही अपने एकलौते चढ़ाते लगा. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். और मरे हुए से जिलाने के परमेश्वर सामर्थ्य है. அதாவது அன்றைக்கு கருத்தாய் ஆராய்ந்தார்கள். वैसे उन दिनों में समझ से 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். पहला पत्रस पहला 10-11 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். इसी उदान के विषय में उन पवित्रताओं ने बहुत खोजबीन और जांच पड़ताल की, जिन्होंने उस अनुग्रह के विषय में जो तुम पर होने का था தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் என்னதென்பதை ஆராய்ந்தார்கள். उन्होंने इस बात की खोज की कि मसीह का आत्मा जो उनमें था और पहले से मसीह के दुखों की ओर उसके बाद होने वाली महिमा की गवाही देता था, ये कौन से और कैसे समय की ओर संकेत करता था. இயேசுவை போல यीशु के नाम பிதாவாகிய தேவன் இயேசுவை சொந்த குமாரனை பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தது போல जैसे पिता परमेश्वर अपने एकलौते पुत्र को बलि चढ़ाने के लिए सौंपा था, वैसे ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறார். अब्राहम अपने पुत्र को बलि चढ़ाने के लिए सौंपा था. தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்படுகிற அந்த தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறார். अगर जो मरे हुए से जिलाने वाले उसी परमेश्वर पर वो आशा रखता. தேவன் மேல அவ்வளவு ஒரு ஜீவ நம்பிக்கை வைத்திருக்கிறார். परमेश्वर पर उतना जीवित आशा रखता. ஒருவேளை பையன் ஆடு எப்ப ஒண்ணுமில்லையேன்னு கேட்கிறான், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வாருப்பா. अगर उस लड़का हिस्सा पूछ रहा है वो बलि चढ़ाने के लिए तो भेड़ नहीं है, वो कहता है वो ये गवाही दे सब देंगे. அதாவது 6வது வசனம் 8வது வசனம் சொல்லுது இருவரும் கூடி போய் his together இருவரும் கூடி போய் என்று சொல்லப்படுகிறது. 6वां और 8वां वचन में कहता है दोनों एक साथ होकर, दोनों एक साथ होकर. அதாவது இரண்டு பேர், அதாவது அவனுக்கு கூட ஒரு தெளிவான அந்த மகனுக்கு கூட ஒரு தெளிவை கொடுத்திருக்காரு பாருங்க. उसकी लड़का को भी एक सचेत मन था, साफ मन था. ஜீவ நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னான். यदि एक व्यक्ति के अंदर जीवित आशा होगा அவனுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளும் அந்த ஆவிக்குரிய பலியை செலுத்த போகும். और उनके नीचे जो रहता है उस बच्चों लोग भी आपकी बलि चढ़ाने उनके साथ में जाएंगे. இந்த கிரியை அவன் கிரியை அவன் சத்த விசுவாசம் கிடையாது பாருங்க. अगर जो उनको रखा था वो विश्वास मरा हुआ विश्वास नहीं, அவன் கிரியை செய்யறான். कर्म किया था. அவனுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கிறது. उसके अंदर एक जीवित आशा था. அந்த ஜீவ நம்பிக்கை இருந்தனால वो जीवित आशा था इसलिए அந்த பிள்ளை அவிசுவாசமா எதையும் கேட்கல. वो बच्चे अविश्वास के साथ कुछ नहीं मांग அந்த रहे. பலிபீடத்துல அவனை கட்டி பலி செலுத்திட்டாங்க. वो ऐसे उनको बांध के बलि चढ़ा நீர் दिया. பாட்டுல யாக்கோபுல சொல்றார் பலி செலுத்தினான். हमें याकूब में हम देख सकता है बलि चढ़ा दिया. அங்கேதான் தேவன் அங்கே வெளிப்படுகிறார். वहाँ परमेश्वर उनको प्रकट हुआ. அப்ப எவ்வளவு ஒரு ஜீவ நம்பிக்கை அவனுக்கு इतना இருக்கு. जीवित आशा अब्राहम को था. ஜீவ நம்பிக்கை जीवित आशा அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு ஜீவ நம்பிக்கை उसका இருந்தது. जिंदगी में उतना बड़ा जीवित आशा. கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில்தானே சத்ததாக இருக்கிறது. इसलिए कर्म बिना विश्वास अपने आप को मरा हुआ विश्वास है. அப்ப விசுவாசத்திற்கு அவன் தகப்பன் என்று வேதம் वो சொல்கிறது. आम लगा विश्वास का पिता बन गया. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:2 சொல்கிறது. ईसाया 51 पहला दूसरा. ஏசாயா 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப் பண்ணினேன். आमीन. अपने मूल पुरुष अब्राहम और अपनी माता सारा पर ध्यान करो. जब वह अकेला था तब की मैंने उसको बुलाया और आशीष दी और बढ़ा दिया. ஒரு ஜீவ நம்பிக்கை இருந்தனால ये जीवित आशा था अब्राहम की. அவன் இன்மைக்காக அவன் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறான். वो भी विश्वास की पिता बन गया. அவனுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருந்தது. उसका अंदर जीवित आशा था. இன்மைக்காக அவனுக்கு கிரியை செய்யாம இல்லைங்க. वो इस केवल इस धरती के लिए काम नहीं किया. இன்மைக்காக ஜீவிக்கிறவர்கள் जो कोई इस धरती के लिए जीवन बिताता கிரியை செய்யாம மாட்டார்கள். விசுவாசம் சத்தே இருக்கும். वो लोग को
विश्वास मरा हुआ विश्वास है। உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல आपके आत्मिक जीवन में அப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கக்கூடாது. उसी प्रकार का जीवित मत बिता। கிரியை செய்ய வேண்டும். हम கரம் करना है। அதாவது இன்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. आप इसी धरती के लिए मसीह के पीछे नहीं आना। இன்மைக்கை மாத்திரம் பின்பற்றுகிறவர்கள் ना केवल इस धरती के मसीह के पीछे आता है, அவர் கிரியை செய்ய மாட்டார்கள். वो लोग क्या अपने आप को कर्म नहीं करते। தேவன் சொல்லக்கூடிய அந்த விசுவாச மார்க்கத்துல கிரியை செய்ய மாட்டார்கள். अगर जो परमेश्वर कहता है विश्वास के मार्ग में काम नहीं करते, மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். वो शारीरिक लोग है। ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்காது. वो लोग जो आराधना करेंगे वो आत्मिक आराधना। தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है। இவன் கர்த்தரை ஆராதித்திருக்கிறார். ये यहोवा का आराधना किया। ஆகவேதான் தேவன் இந்த பலிபீடத்தில் இறங்கினார். इसलिए परमेश्वर उस वेदी पर उतरा। நீ பிள்ளையான மேல் கைப்படாதே. ये अब्राहम तेरे बच्चे को और हाथ मत बढ़ा। அபிரகாம் பிள்ளை மேல் கைப்படாதே. ये अब्राहम बच्चे को हाथ मत बढ़ा। தேவனுக்கு பயப்படாத. तू परमेश्वर का भय मानने वाला है। அப்ப தேவன் இந்த பலிபீடத்திலே இறங்குகிறார். தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்கிறார். और परमेश्वर उस वेदी पर उतरा था और परमेश्वर की आवाज को अब्राहम सुनता था। நீ யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். परमेश्वर ने कहा तू कौन है मैं जानता हूं। தேவனை ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஆபிரகாமை தேவன் அறிந்திருக்கிறார். परमेश्वर को अब्राहम जानता था, अब्राहम को परमेश्वर जानता था। இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு இணைப்பு. ये ही हमारा आत्मिक संगति। அங்கே வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் कोरिन्थियों எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियों 6वां अध्याय 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 17 वचन। அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறான். और जो प्रभु की संगति में रहता है वो उसके साथ एक आत्मा हो जाता है। கர்த்தரோடு கூட ஒரு இசைவு இருக்க வேண்டும். प्रभु की संगति बनना है। ஏன் இசைவில்லை? क्यों संगति नहीं? அவரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறான். अब्राहम प्रभु की संगति बनना। அவன் இசைந்திருந்தனால वो संगति में था इसलिए அவன் பிள்ளையாந்தல இசைந்திருக்கு. उसकी बच्चे भी उसी संगति இந்த நாட்கள்ல தகப்பன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளை ஒரு வழியாக ஜீவியம் இல்லாத ஒரு ஏக சிந்தையோடு கூட ஒரே கூட்டமாக கர்த்தரை ஆராதிக்க முடியும். अगर इन दिनों में पति एक बार, पत्नी एक बार, बाल बच्चे दूसरे बार एक ही संगति में परमेश्वर का आराधना करते நான் हैं, என் வீட்டால் கர்த்தரையை சேவிப்போம். परंतु मैं और मेरे परिवार இப்படி से கர்த்தரோடு ஆபிரகாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறார். अब्राहम प्रभु पर संगति बनाया। எவ்வளவு பெரிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு அனுபவம். ये कितना बड़ा श्रेष्ठ अनुभव है। அவர் சொன்ன உடனே அவர் பிள்ளையை கூட்டிட்டு போறான் वो பலியில. जैसे करता था अपने बालों को लेकर। வேலைக்கு 3 நாள் ஆயிட்டு வேலை வந்துட்டு பலி செலுத்திடம் நிறுத்திட்டாங்க வேலைக்காரங்கள. वो बलि चढ़ाने के लिए 3 दिन हो गया, अपने ओर से नौकरी लोगों को रोक दिया है। அவன் பிள்ளையை பலி செலுத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போறான். वो अपने बालकों को बलि चढ़ाने के लिए सौंप कर लेके गया। அந்த இடத்துல பிள்ளையாண்டா ஓடி இருக்கணுமே. उसी जगह पर यदि वो लड़का भागना चाहिए था, மனைவி குற்றப்படுத்தி பேசியிருக்க வேண்டுமே. अगर उनकी पत्नी सारी भी उस पर दोष लगा सकता था। ஆவிக்குரிய மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள். वो लोग शारीरिक लोग नहीं, आत्मिक लोग है। ஆவிக்குரியவர்கள். आत्मिक लोग அப்ப கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் தான் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறான். जो कोई प्रभु पर संगति करता है वही प्रभु से आत्मा पाता है। 1 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, வல்லமையும் நம்முடைய வல்லமையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். पहला कुरिन्थियों 6:14 परमेश्वर ने अपनी सामर्थ से प्रभु को जिलाया और हमें भी जिलाएगा। தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, परमेश्वर ने प्रभु को जिलाया, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். हमें भी अपनी सामर्थ से जिलाएगा। அந்த வல்லமை தான் அங்க பலிபீடத்துல கிரியை செஞ்சிருக்கீங்க. उसी सामर्थ ही उस वेदी पर काम किया था। அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கு எப்படி பாவனையாக எழுப்பப்பட்டது போல जैसे वहां ईसाक को जिलाया था, वैसे தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனை எழுப்பினது போல जैसे पिता परमेश्वर अपने पुत्र को जिलाया था, वैसे அவனுக்கு எழுப்பப்பட்டான். अब ईसाक को भी उठाया। இந்த நாட்கள்ல इन तीनों दिन இந்த லாக்டவுன் காலங்கள்ல इस लॉकडाउन के समय அந்த வல்லமை உங்களை எல்லா காரியத்தையும் செய்ய தகுதி उसी सामर्थ्य तुझे सारी काम करने के लिए योग्य बनाएगा। அந்த வல்லமை பரிசுத்தாவுடைய வல்லமை நமக்கு தருவார். उस पवित्र आत्मा की सामर्थ को प्रभु हमें देगा। நிச்சயமா யாருக்கு தருவார்? सचमुच நீ सभी கர்த்தரோடு இசைந்து கொள். यदि तू प्रभु पर संगति ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள். आत्मा और सच्चाई से दंडवत करो, ஆவியில ஆராதினி. आत्मा में आराधना करो। இன்னைக்கு अनेகர் ஆவிக்குரிய ஆராதனையில இல்ல.
आजकल कई लोग आत्मिक आराधना पर नहीं है। ஏன்? क्यों? மாம்சத்தின்படி அவர்கள் சிந்தை இருக்கிறது. वो लोग का विचार शारीरिक के अनुसार है, ஆகவேதான் ஆராதிக்க முடியவில்லை. इसलिए आराधना करने नहीं हो இந்த रहा। உலகத்துக்குரியதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ये संसारिक के विचार में रहता है। ஆகவே நமக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கு. हमारा एक जीवित आशा है, ஜீவ வார்த்தையை கொண்டு அந்த நம்பிக்கை ஒன்று वो இருக்கிறது. जीवित वचन के द्वारा वो जीवित நாம் आशा। மறுபடி பிறந்தவர்கள். हम सब नए जन्म पाए हुए लोग ஒரு சில தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? हम एक बार प्रभु के सम्मुख में தேவன் प्रार्थना करें। நமக்கு அந்த வல்லமையை தருகிறார். प्रभु हमें भी वो सामर्थ को देता ஆகவே है। நாம் உழுகிறவன் நம்பிக்கையோட உழு. इसलिए जो जोतने वाला आशा से जोतो, போரடிக்கிறவன் நம்பிக்கையோட போரடி. दावने वाले भी आशा से दाओ। கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். प्रभु तुझे देना चाहता है, உனக்கு பங்கிடைய விரும்புகிறார். प्रभु तुझे सामर्थ देना चाहता है। நீனும் அதிலே பங்கிடைவாய். तू भी उस पर संगति बना। தேவ சமூகத்தில் கொடுப்போமா? प्रभु के संगति में कोई नहीं। பரிசுத்தரே, हे पवित्र पिता, இந்த நாளை எங்களோட நீ பேசியிருக்கிறார். इन दिन में आप हमसे बात नहीं किया। விசுவாசம் இருந்து கிரியைகள் இருந்தால் தண்ணீர் தானே சத்ததாக இருக்கிறது. यदि विश्वास होकर कर्म नहीं तो अपने आप से मरा हुआ विश्वास है। ஆபிரகாம் விசுவாசத்தோடு கிரியை செய்து நீதிமானாக்கப்பட்டவன். अब्राहम विश्वास के साथ काम किया, धर्मी गिना गए। அவன் விசுவாசம் பூரணப்பட்டான். वो उनका विश्वास सिद्ध हो गया ராகா பண்ணபடி வேசி और वेश्या राघव விசுவாசம் இருந்து கிரியை செய்தான். विश्वास का कर्म भी किए थे, நீதிமானாக்கப்பட்டான். वो धर्मी गिनी गई। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में கிரியை செய்தார். वो लोग काम किए थे। முடியாது என்று சொல்ல முடியவில்லை. अगर ये नहीं कर सकता, ஏக சுதன் ஏக புத்திரன் एक लौता पुत्र அவனை கொடுக்க முடியாது. उनको देना नहीं होता, ஆனால் தேவன் மேல் உள்ள ஒரு ஜீவ நம்பிக்கை, परंतु जो परमेश्वर का वो जीवित आशा, மரித்தோரிலிருந்து எழுந்தார்கள் நம்பிக்கை, हमारे मुंह से भी जलाएगा ये आशा। அந்த நம்பிக்கை இருக்கும்போது उस आशा रहते समय நீ நம்பிக்கையோடு நீ உழ முடியும். यदि तुझ पर आशा होगा तो आशा के साथ जोड़ सकता है, நீ பின்வாங்கி போக முடியாது. पीछे नहीं हटेगा। உன் ஆத்மா ஈடேற்றம் செய்யும். तेरे प्राण में विश्वास को संचय करेगा, உன் ஆத்மா ஈடேற்றம் செய்யும். फिर तू ये तेरा प्राण को भी बचाएगा। ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். प्रभु के सम्मुख में हम समर्पित हो गए। தெய்வமே உடைய சமூகத்தில் हे அர்ப்பணிக்கிறோம். प्रभु, हम आपकी जीव सम्मुख पर பரிசுத்த ஆவியினோட இடைப்பட்டிருக்காக ஸ்தோத்திரம். पवित्र आत्मा पर संगति बनाए, தேவ धन्यवाद। ஆவியினோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर की आत्मा हमसे बातें किए, धन्यवाद। Thank you Lord. धन्यवाद यीशु। பரிசுத்த ஆவியினோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். पवित्र आत्मा हमारे साथ है, इसलिए இந்த धन्यवाद। வாரம் முழுவதும் எங்களை நடத்துகிறார். सत्य भर के हमें अगुवाई की, நம்பிக்கையோடு கூட உழ, हम जीवित आशा के साथ दौड़ने के लिए, நம்பிக்கையோடு போரடிக்க आशा के साथ जोड़ने के लिए, எங்க ஜீவியத்திலே இன்னும் எங்களுக்கு பலத்தை தார். हमारे जीवन में और भी सामर्थ्य के பரிசுத்தாவிய வல்லமையை தார். पवित्र आत्मा की सामर्थ्य தொடர்ந்து எங்களை நடத்துகிறார். लगातार हमें अगुवाई की। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते हैं, ஆமென். आमीन। पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद करेंगे. पिता और परिशुद्ध आत्मा का स्तोत्र பண்ணுவோம். जब वार मुழுவதும் நடத்துற தேவனுக்கு का स्तोत्र பண்ணுவோம். सप्ताह भर के परमेश्वर में चलाने वाला इसलिए धन्यवाद करेंगे. हर परिवार के इस वचन को तरह आशीष किया इसलिए धन्यवाद करेंगे. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததுக்காக स्तोत्र பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் உயிர்ப்பித்ததுக்காக स्तोत्र பண்ணுவோம். सभी जन हाथ जोड़ेंगे. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह के पिताजी का प्रेम, पवित्र आत्मा के सौभाग्यता प्रभु यीशु मसीह का दूसरे आगमन तक हमारे बीच में बनी रहेंगे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்யமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஆசீர்வதிப்பாராக.